ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த தையல் மிஷினோட பயன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருந்தே 600 700 ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஏன் அதுக்கு மேலே கூட நம்ம மாடல் ப்ளவுஸ் தைச்சா அதுக்கு மேலேயே நம்ம சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தையல் மிஷின் மட்டும் வாங்கி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான துணிமணிகளை நீங்களே தைச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸ் தைக்கிறதும் சுடிதார் தைக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு தையல் மிஷின் ஒரு 6000 7000 வரும். நான் மோட்டர் மாட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மோட்டர் மாட்டிக்கலாம். அப்புறமா நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிசர் வாங்கிக்கோங்க. இது ஒரு ரூ. 120 வரும். இந்த மாதிரி ஒரு சிசர் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி ஒரு ட்ரிம்மர் வாங்கிக்கோங்க. இது நூல் கட் பண்ணலாம். அப்புறம் நம்ம தப்பாக தைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பிரிக்கிறதுக்கும் இதை மேலே உள்ள நூலை கரெக்டாக நம்ம எடுத்து விட்டுட்டாலே இதை ஈஸியாக பிரிச்சிடலாம். போக போக நம்ம வர்ற வீடியோக்களெல்லாம் நான் இதை பற்றி சொல்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய ஊசி, அப்புறமா ஒரு எம்மிங் ஊசி, ஒரு மிஷின் ஊசின்னு 3 ஊசி வாங்கிக்கோங்க. அப்புறமா கேஸும் பாபினும் வேணும். இது ஒன்று இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்மக்கிட்ட ஒரு துணி, ஏதாவது ஒரு துணி, இது சில்க் துணி. ஆனால் நீங்கள் ஒரு காட்டன் துணி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் பழகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு தேவையான நூல்கண்டுகள்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு நம்மக்கிட்ட என்ன துணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே கலரில் நம்ம ஒரு 4-5 நூல்கண்டை வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொக்கி பாக்கெட் ரூ. 6 வரும். அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஊசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைனிங் ப்ளவுஸ்லாம் தைப்போம் பார்த்தீங்களா, அப்போ இது நம்ம மேலே உள்ள துணி விலகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஊசியை நம்ம குத்தி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருள் இவ்வளவு தான். நம்ம இதை மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டாலே நம்மளும் ஒரு டெய்லர் ஆகலாம். நம்ம யார்கிட்டையும் போய் தைக்கணுன்ற அவசியம் கூட இருக்காது. நம்ம வீட்டுக்கே நம்ம அழகாக தைச்சிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மிஷினையும் நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் எப்படி நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி தைக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ப்ளவுஸ் தைக்கிறதும் சுடிதார் தைக்கிறதும் ரொம்பவே ஈஸியான ஒரு தொழில் தான். அதை நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். நல்லா பொறுமையாக கற்றுக்கிட்டால் ஒரே மாதத்தில் கூட அழகாக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.